அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய இணையமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்திய மத்திய இணையமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக தமிழகத்திலிருந்து வருபவர்கள் கர்நாடகாவில் உள்ள உணவகங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்துவதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையாகியிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்திய மத்திய இணையமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இணையமைச்சர் ஷோபா பொறுப்பற்ற பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்ததாக குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், மத்திய இணையமைச்சருடைய அந்த பேச்சு தமிழகத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில முதலமைச்சர் இப்போ இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு, கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்? விக்னேஷ், இன்று மத்திய இணையமைச்சர் ஷோபா தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடும் பொழுது பெங்களூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தியது தமிழர்கள் தான் என்ற மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு வலுவான கண்டனங்கள் தமிழகத்திலிருந்து எதிரொலிக்க தொடங்கியிருக்கின்றன. மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா, பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்புபடுத்தியுள்ள ஒன்றிய பாஜக இணையமைச்சர் ஷோபா அவர்களின் பொறுப்பற்ற பேச்சுக்கு தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு பேசுவதற்கு அவர் ஒன்று என்ஐஏ அதிகாரியாக இருக்க வேண்டும் அல்லது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுடன் நெருங்கிய தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்று கடுமையான கருத்துக்களை தமிழக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கண்டிப்பாக இப்படி பேச அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை என்றும் தமிழர்களோடு கன்னடர்களும் பாஜகவின் இந்த பிளவுவாத பேச்சை நிராகரிப்பார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் நாட்டின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்ததற்காக ஷோபா மீது தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின், நீங்க இணைப்பில் இருங்க. நமது இணைப்பில் தற்போது திமுகவை சேர்ந்த ஆர்.எஸ். பாரதி இணைந்திருக்கிறார். அவருமே நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தமிழகத்திலிருந்து வருபவர்கள் கர்நாடகாவில் உள்ள உணவகங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்துவதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா பேசியது சர்ச்சையாக இருக்கிறது. தற்போது முதலமைச்சரும் அதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? தமிழகத்துக்கு அண்மையிலே 5 முறை வந்த மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் கண்டன குரல் எழுப்பதைப் போல ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவரை புறக்கணிப்பதை கண்கூட மோடியினுடைய கூட்டம் தெரிந்து கொண்ட காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் மீது வெறுப்பை காழ்ப்புணர்ச்சி கொண்டு தமிழர்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மோடிக்கு வரவேற்பு சரியாக இல்லை, பிஜேபி இந்த தேர்தலில் ஒன்று கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது, அந்த கூட்டணிக்கு ஒன்று கூட கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு வைத்தறிச்சலின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, பாதுகாப்பு சட்டப்படி அவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு ஆள். தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. இது நாட்டில் பிளவை ஏற்பட்ட 2 மாநிலத்துக்கிடையே பெரிய பகையை மூட்டக்கூடிய வகையினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. 2 மாநிலத்து மக்களும் கன்னடர்களும் தமிழர்களும் நண்பர்ந்த சகோதரர் போல 2 மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கே காங்கிரசும் இங்கே திமுகவும் ஆளுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு விளைவு ஏற்படுத்த வேண்டும், தகராறு பண்ண வேண்டும், மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்தில் கெட்ட நோக்கத்திலும் கொடிய எண்ணத்தோடு இப்படிப்பட்ட விமர்சனத்தை பேசியிருக்கிறார். இதற்கு வன்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை தன்னுடைய சொந்த பிரச்சனையாக கருதி தமிழருக்கு ஏற்பட்ட இந்த இழிவுக்கு பாஜக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தேர்தல் ஆணையம் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் ஜனநாயகம் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். தேர்தல் ஆணை நடுநிலையோடு செயல்படுவது உண்மையாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரிவினை அரசியலை நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி.
பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்திய மத்திய இணையமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் பேசிய விவகாரம் தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மத்திய இணையமைச்சருடைய அந்த பேச்சு தமிழகத்துல சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து? அதாவது ஒரு கடுமையாக வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக எல்லா தமிழர்களும் அவருடைய கருத்தை எடுத்துக் கொள்கின்ற வகையில அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அந்த கருத்தை அவர் திரும்ப பெறணும். எப்படி ஒரு பொதுவா ஒரு தமிழர் மீது அதுவும் தமிழர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியினுடைய உருவமாக திகழ்பவர்கள். எனவே அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது ஒரு வேண்டுமென்றே ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு குற்றச்சாட்டை இந்த மாதிரி ஒரு மத்திய இணையமைச்சர் வைக்கிறார்னா இது ஒரு சாதாரண எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் அவர் மீது கடுமையான அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் அந்த கருத்தை அவர் திரும்ப பெறணும். அது பொதுவாக இந்த போல தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குள்ளாகட்டும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஒட்டுமொத்த அந்த தமிழினத்தை அவமதிக்கின்ற வகையில இது போன்ற கருத்துக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழன் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேர்தல் நேரத்தில் உள்நோக்கத்தோடு தெரிவித்த இந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு ஜெயக்குமார்.